சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 93% மாணவர்கள் தேர்ச்சி அடைவார்கள் இந்த முறை தேர்வில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா 4 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதலப்பா, தெரியுமா? 4 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதல. அதாவது ஒரு சப்ஜெக்ட்ல எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் மாணவர்கள் கிட்டத்தட்ட தேர்வை ஒழுங்காக எழுதல. ஸோ அவங்களுக்குலாம் மீண்டும் ஒரு தலைவலி, மறுபடியும் எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க. ஒரே முறை, ஓகேங்களா, ஒரே முறை எழுதி முடிச்சுமா எக்ஸாம, ரிசல்ட் ஜஸ்ட் பாஸ்ன்னு வந்துச்சா அப்படின்னு போகாம இல்லாம தேவையில்லாம மறுபடியும் அகைன் எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப மண்டவடி பிடிச்ச வேலைப்பா. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில தான் பொது தேர்வு முடிவுகள் பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நெருங்கிட்டோம், ரொம்ப நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் வந்து இருக்குது, உங்களுக்கே வந்து தெரியும். இன்னும் வெறும் 1.5 நாட்கள் மட்டுமே ரிசல்ட் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உங்களுடைய மொபைல் எண்ணுக்கே ரிசல்ட்டுக்கான அந்த தேர்வு முடிவுகள் என்பது வெளியாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. டேரெக்டாக 9:30 மணிக்கெலாம் உங்களுடைய மொபைல் எண்ணுக்கே வந்து ரிசல்ட் அப்படின்றது வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன ஷாக்கிங் நியூஸ் இருக்குது அப்படின்னா, எந்தெந்த மாணவர்கள் தோல்வி இருக்கிறார்களோ, எந்தெந்த மாணவர்கள் சரிவர எக்ஸாம்ஸ் வந்து எழுதாமல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் சிறப்பு துணை தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்றது சொல்லி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் பொது தேர்வுகளுக்கான ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒருவேளை எக்ஸாம்ஸில் சில சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, ஓகேங்களா, கவலையப்படாதீங்க. அடுத்தடுத்த தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது, சிறப்பு துணை தேர்வுகள். இப்போ நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு மார்க்கெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். ரிலேஷன்ஸ், இந்த ஒரு வேலை தேர்வு முடிவுகள் நீங்கள் எதிர்பார்த்ததை போல வரவில்லை அப்படின்னா மறுபடியும் நம்ம உடனே வந்து ரீடோட்டல் பண்ணலாம். இல்லை பேப்பர் கரெக்ஷன், எனக்கு கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கிடைக்கல, எனக்கு நான் நினச்ச மார்க் வரல, எனக்கு திருப்தி கிடையாது. மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா 40 மார்க் தான் ஒரு சப்ஜெக்டில் வரும், ஆனால் எனக்கு 55 மார்க் வந்திருக்கு, 48 மார்க் வந்திருக்குன்னா அது சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க, ஓகேங்களா. நீங்கள் மறுபடியெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கு இன்னும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சென்டம் தவறவிட்ட மாணவர்கள், 2-3 மதிப்பெண்களுக்கு சென்டம் வரும் என்று நினைத்த மாணவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா மறுபடியும் உஷாராக கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். மேக்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் டிக் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வேண்டுமென்றே சில விதமான தவறுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒரு வேளை இருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து பண்ணலாம். இன்னும் டேட் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. இன்னும் வெறும் 45 மணி நேரம் மட்டுமே இருக்கிறது உங்களுக்கான ரிசல்ட்ஸ்க்கான தேர்வு முடிவுகள். ஸோ அதனால் வந்து பயப்படாதீங்க. ஈவினிங் ஒரு அப்டேட் இருக்கு. டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால காலேஜுக்கெலாம் வந்து செமஸ்டர் ஹாலிடே இருக்குமா, அதாவது ஹாலிடே இருக்குமா, செமஸ்டர் எக்ஸாம் ஒத்தி வைக்கப்படுமா என்பது தொடர்பான அடுத்தடுத்த அறிவிப்புகளை வந்து பார்க்கலாம் சில குட்டீஸ். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு